ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சிஎஸ்கே தோத்துருச்சு. ரொம்ப மனசுக்கே நிம்மதியாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்பாவா! ஆனால் பைத்தியக்கார பேர் டீம் தோற்றதே கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களாம் மாதிரி ஒன்றா நம்பர் பைத்தியக்கார டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்களுக்கு எதிரி வேறு யாருமே கிடையாது, இவங்களே தான் நம்பர் 1. அட 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 டெல்லி அப்பா! இத்தனை நாள் நீங்கள் தோற்றதுக்கு இன்றைக்கி நல்லா கம்பேக் கொடுத்துருக்குறீங்க. சூப்பர்ரா பந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ பார்க்குறப்ப. அப்பா, எத்தனை விக்கெட், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு சிஎஸ்கே ஹேட்டராக பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பைத்தியார பயிலுவா ப்ரோ. பார்த்தீங்களா, டோனி வந்தார், கட்சியில் 6 அடித்தார், 4 அடித்தார் அப்படின்ட்டு வந்துடுவானுங்க. உடனே ஆனாவனா தூக்கிட்டு மேட்ச் தோற்று போயிட்டீங்களா, அது தெரியுதா இல்லையா? இது வெறும் முதல் அடி தான். இனிமேட்டு அடி மேலே அடியாக உழுந்துக்கிட்டே இருக்குண்டா அவங்களுக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே இருக்கு, ஒரே சந்தோஷமாக இருக்கும் அப்படியே. அப்பா, எவ்வளோ நாளாச்சு. 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு என்ன ஆட்டம் போட்டிங்க. உண்மையான ஃபேனாக இருந்தால் தோற்று போனதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு தான் உண்மையாக ஃபேன். தோற்று போனதுக்கு தலை தோனி வந்தார், 2 6 அடித்தார் ப்ரோ, 4 அடித்தார் ப்ரோ அப்படின்னு பைத்தியகாரத்தான பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் டேய் அரகுற ஃபேன்ஸு. சரி ஓகே, அவனுக்கு கதை முடிஞ்சு போச்சு. நேற்று முடிஞ்சு போச்சு, அவங்கள விடுங்க. இன்றைக்கி எம்ஐ vs ஆர்ஆர் மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது மேட்ச் எம்ஐ மேட்ச் பார்க்குறமே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த கமெண்டேட்டர்ஸ் அடேங்க அப்பா, சி உங்களை மாதிரி மட்டமான கமெண்டேட்டர்ஸை பார்த்ததே இல்லை. ஏண்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என்னடா பண்ணுறீங்க எப்பா? சி கேவலண்டா, உரியலாம். சி அப்படியே கதறானுங்க. சி ஒரே ஆர்காசமாக வராருங்க. அவனுங்க விளையாண்டா இவனுங்க ஆர்காசமாக வராரு. என்ன கர்மம் பிடிச்ச சி, என்ன கருவம். எல்லா டீமுக்கும் ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணணும். இவங்க என்ன கமெண்டேட்டர்ஸு. சரி ஓகே, இப்போ எம்ஐ மேட்ச்சுக்கு வருவோம். 2 மேட்சாக தோற்றுட்டானுங்க. பல்தான்ஸ் இந்த டைமாவது கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் கிரவுண்ட் வேறு, எல்லா டீமும் ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சிட்டு இருக்குங்கிறானுங்க. நம்ம அவங்களுக்கு 2 மேட்ச்சுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஹோம் கிரவுண்டில் மேட்ச் வந்திருக்குது. பார்ப்போம், இன்றைக்கி நல்லா ஜெயிப்பாங்க. 6 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த மேட்ச் ஒரு உதவுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்களும் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு வரானுங்க, அவங்கள குறை சொல்கிறதுக்குல, அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்குல, நல்லா விளாண்டுட்டு வரானுங்க. ஆனால் இந்த மேட்ச் மும்பை இன்னும் நல்லா விளாடணும். நல்லா விளாண்டா நல்லா ஜெயிக்கலாம். 11 எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா நல்லா 11 கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுவே கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 11ல் வந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பேட்டர்ஸ் இல்லைன்னா டிம் டேவிட் ஒரு ஆள் மட்டும்தான் சந்தேகமான. அவனுக்கு பதிலாக நேஹல் வஜரா கொண்டாடலாம். அவனை கொண்டு வந்து அவன் சூப்பராக நல்லா விளையாடுவான். அது பேட்டர்ஸில் ஒன்றும் கூட பிரச்சனை இல்லை, அவனுக்கு மட்டும் சமாளிச்சுக்குவானுங்க. பவுலிங் தான். பவுலிங்கில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக எடுத்துகிட்டு ஆகாஷ் மதுவால் கொண்டு வந்தால் போதும். அவனை கொண்டு வந்தாலே முன்னாடி உள்ள பவுலிங்க்கு இது நல்லாயிருக்கும். ஹார்திக் பாண்டியா பவர் பிளேயில் ஒரு ஓவர் போட்டால் போதும். அதுவும் ஓவர் போடாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது. அது இருந்தாலே ஓரளவு நல்லா தான் இருக்கும் மேட்ச்சுக்கு. ஓரளவு ஸ்கோர் வரதை நம்ம அங்கேயே தடுத்துடலாம். அது ஹார்திக் பாண்டியா பவர் பிளேயில் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. அவங்கள சொல்கிற அளவுக்கு அவன் நல்லா ஃபார்மில் தான் இருப்பானுங்க. போன மேட்ச் கூட ஒன்றும் இல்லை, 246 அடிச்சிட்டானுங்க. அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது தோற்று போனதும் ஒன்றும் மோசமும் இல்லை. முதல் 2 மேட்ச்சு தான் தோற்றுருக்குறாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சு இதிலேருந்து கம்பேக் கொடுத்தா போதும். இதுவே நல்லாயிருக்கும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து பாண்டியாக்கு ஹேட்டர்ஸ். எதுக்குன்னா பாண்டியாவை ஹேட் பண்ணிட்டீங்க? நீங்கள் கிரிக்கெட் தானே பார்க்குறீங்க, ஐபிஎல் பார்க்குறீங்க, ஜாலியாக பார்க்குறது பாருங்க. யார் கேப்டன் இருந்தால் உங்களுக்கு என்ன? ரோஹித் சர்மா நல்ல கேப்டன் தான், கொஞ்சம் 5 கப்பு எடுத்து கொடுத்துருக்கான் மும்பைக்கு. அதெல்லாம் கரெக்டாக தான். இருந்தாலும் வந்து மேட்சாக பார்க்கணும். உங்களுக்கு உள்ள இதெல்லாம் இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் மேட்சாக பாருங்கள். பாண்டியா மும்பைக்கு எவ்வளோ மேட்ச் நல்லா விளாண்டுருக்கான், நல்லா ஜெயிச்சு கொடுத்துருக்குறான். அவன் அதெல்லாம் நல்ல பிளேயர். அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்கான், கொஞ்சம் இதுவாக இருக்கான், கேப்டனாக இருக்கிறான். அவனும் நல்ல பிளேயர் தான். அவன் என்ன கொஞ்சம் ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறான். அவன் ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவனும் ஃபார்முக்கு வரணும், அவனும் விளையாண்டு ஜெயிக்கணும், நல்லா தான் இருக்கும். ஏன் இப்போ அவன் மூலியமாக மும்பை கப் வந்தால் வேணான்னு சொல்லிடுவீங்களா? என்னடா பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது லாஜிக்கே இல்லை. நல்லா விளையாட்டும், அவனும் நல்ல பிளேயர் தான். நல்லா விளையாண்டு தேவையில்லாமல் அடிச்சிக்காதீங்க, அடிச்சிக்கிறத நிப்பாட்டுங்க. எதுக்கு அவனுக்காண்டி நீங்கள் அடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அவனும் நல்ல பிளேயர் தான். ஏன்டா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்சிட போது அவனை விட்டுட்டு இவனை கேப்டனாக போடுறது தெரியும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாதா மாற்றி போடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ ரெடியாகட்டுமே, அதுக்காண்டி மாற்றி போட்டிருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியாவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். பாண்டியா நம்ம பையன் தான். இனிமேட்டுக்கு மும்பைக்கு அவன் தான் கேப்டன். நம்ம என்ன பேசினாலும் மாற போகிறது கிடையாது. அதனால் நம்ம பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பாண்டியாவை ஜெயிக்க வைப்போம், மும்பையை ஜெயிக்க வைப்போம். ஓகேவா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அடிச்சிக்கிறது இதெல்லாம்
யூஸே இல்லை, வேஸ்ட்டு. பல்தான்ஸ் இன்றைக்கி மீண்டு வருவானுங்களா வர மாட்டாங்களான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார எனக்கு பிடிக்கும்.